ஒரு நல்ல ஞாயிறு பொழுது අර අපිට පුරුදු ඉරුදිනක් වගේ நல்ல நாள், හොඳ යහපත් දවසක් தேவனை ஆராதிக்க நாங்கள் ஒன்று கூடுகிற நாள். අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න එකතු වුණා දවසක්. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏன் எங்களுக்கு விசேஷம் என்றால், ඇයි ඉරුදින අපිට විශේෂ කියනවා නම් இந்த நாளிலே தேவன் எங்களுடைய இயேசு கிறிஸ்து ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்ந்து அவருக்கான நமஸ்காரத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். අද දවස ඇවිල්ලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ රජුන්ගේ රජ ලෙස උන්වහන්සේ සිංහාසනයේ වැජබෙන අතර අපි මැද උන්වහන්සේ සිටමින් උන්වහන්සේට අවශ්‍ය නමස්කාරය උන්වහන්සේ ලබා ගන්නව දවස. மற்ற 6 நாட்களும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருக்கிறார். අනිත් දවසයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා තමයි. ஆனால் ராஜாவாக அவர் இருப்பதில்லை. හැබැයි උන්වහන්සේ රජෙක් විදිහෙන් නෙමෙයි අපිත් එක්ක ඉන්නේ. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர் ராஜாவாக இருக்கிறார். හැබැයි ඉරුදින උන්වහන්සේ රජෙක් විදිහට අප මැද ඉන්නේ. ஆமென். ආමෙන්. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் போகலாம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට යමු. தூங்குறதுக்கு ரெடி ஆகிறவங்க தூங்குறதுக்கு ரெடி ஆகுங்க. නිදා ගන්න ලෑස්ති වෙන කට්ටිය නිදා ගන්න ලෑස්ති වෙන්න. பிரசங்கத்தை கேட்க விரும்புறவங்க பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமாகுங்க. ඒ වගේම දේශනාව අහන්න කැමති නැය කට්ටිය දේශනාව අහන්න සූදානම් වෙන්න. நோட் எழுதுறவங்க ஆயத்தமாகுங்க நோட் எழுதுறதுக்கு. සටහන් ගන්න අය සටහන් ගන්න ලෑස්ති වෙන්න. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். අද වෙනස් වූ වචනයක් අපි බලන්න යනවා. எழுந்திருப்போம். පිනගී සිටිමු. உட்காருங்க. ඉඳ ගන්න. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு අද දේශනාවේ මාතෘකාව எழுந்திரு. නැගී සිටින්න. Get up. නැගී සිටින්න. இதுதான் இன்னைக்கான தலைப்பு. අද දේශනාවේ මාතෘකාව මේක තමයි. புரியுது உங்களுக்கு? அதனால தான் எழுப்பாட்டினேன், அப்பதான் கொஞ்சம் புரியும். ඒ නිසා තමයි නැගිට්ටාවේ. එතකොට ඔයාලට තේරෙයි. எங்களுடைய வாழ்க்கையிலே අපේ ජීවිතේ ஆண்டவர் சில விஷயங்களிலிருந்து எழும்ப சொல்லுகிறார். සමහර කාරණාවල ඉඳලා අපිට නැගී සිටින්න කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. இப்போ இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த பிரசங்கம் අද ඔයාලා අහන මේ දේශනාව தனித்தனியாக தனிப்பட்ட ரீதியிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு பேச போகிறது. ඔයාලගේ පෞද්ගලික ජීවිතයට තනි තනියෙන් ඔබට කතා කරයි. ஆண்டவர் இன்று உங்களோடு தனித்தனியாக பேச போகிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබ එක් එක්කෙනාට පෞද්ගලිකව කතා කරන්න යනවා. என் உட்பட இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பேச போகிறார். මං ඇතුළුව මෙතන ඉන්නව හැම කෙනෙකුටම දෙවියන් වහන්සේ කතා කරන්න යනවා. அதனால பிரசங்கத்துக்கு நல்ல கவனத்தை செலுத்துங்க. ඒ නිසා මේ දේශනාවට හොඳට අවධානය යොමු කරන්න. வீட்டுல தண்ணி இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களா இல்லையான்றதை கவலைப்படாதீங்க. ගෙදර වතුර මෝටර ඔෆ් කරලා ආවද නැද්ද කියලා ඔබ හිතන්න එපා. பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கும். ඒක ප්‍රශ්නයක් නෑ. ඔය පුතුල්ලා කියපු දෙයින්. ஐயோ ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணலையே மறந்துட்டேனே அப்படின்னு கவலைப்படாதீங்க, பரவாயில்ல. අයියෝ ෆ්‍රිජ් එක ඔෆ් කරේ නෑනේ කියලා හිතන්න එපා. එහෙම තිබ්බදින් දුක් වෙන්න එපා. கேஸை கலட்ட மறந்துட்டேனே அப்படின்னு கவலைப்படாதீங்க. போற நேரம் வீடு இருந்தா இருக்கும், இல்லாட்டி எரிஞ்சு போயிருக்கும், அவ்வளவுதான். අයියෝ ගෑස් එක ඔෆ් කරාද දන්නේ නැහැ කියලා කනගාටු වෙන්න එපා. එක්ක ගිනි අරගෙන ගෙදර නැති වෙලා තියේ නැත්තම් ඔහෙ තියේ. சரியா? அதனால அதை குறித்து எல்லாம் கவலைப்படாம இன்னைக்கு எல்லாருமே வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்போம். ඒ නිසා මේ කාරණාවලට අවධානය යොමු නොකර අද වචනයට අපි මුල් තැන දෙමු. ஓகே, இதுக்கு ஒரு ஆரம்பமாக ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். හරි, ආරම්භයක් විදිහට අපි එක පදයක් කියමු. யோவான் යොහන් 5வது அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදයේ 8வது வசனம். 8 වෙනි පදය. யோவான் 5வது அதிகாரம் යොහන් 5 වෙනි පරිච්ඡේදයේ 8வது வசனம். 8 වෙනි පදය. இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். නැගිට නුබේ යහන රැගෙන යන්න යේසුස් වහන්සේ ඔහුට කීසේක. இப்போ இயேசு ஒரு மனிதனை பார்த்து எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றார். දැන් යේසුස් වහන්සේ එක පුජ්‍යලෙක්ව බලලි වෙලා කියනවා නැගිටලා නුඹේ යහන අරගෙන යන්න කියලා කියනවා. 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 5 වෙනි පදය ඔබ කියවලා බැලුවොත් එහෙම 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. 38 අවුරුද්දක් රෝගීව සිටියා කියලා සඳහන් වෙනවා. அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நோயாளியாகவே 38 வருஷம்னா එතකොට හිතලා බලන්න අවුරුදු 38ක්ම රෝගියෙක් නම්
அப்போ அதுக்கு முதல்ல இருந்து கணக்கு பார்த்தா பயங்கர ஒரு வயசாரி தான். ඒ කියන්නේ ඊට කලින් ඉඳන් ගණන් බැලුවොත් එහෙම හොඳ වයසක පුද්ගලයා තමයි. 38 வருஷம் வியாதியில மட்டும். අවුරුදු 38 රෝගයෙන් විතරක්. அப்போ அந்த 38 வருஷமா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ඒතර අවුරුදු 38 පුරාවට යාගේ බලාපොරොත්තුව මොකද්ද? அந்த சீலோவாம் என்கின்ற குளம் வந்து கலைப்பாராம் ஒரு தேவதூதர் வந்து. ඒ සීලොම් කියන ඒ විල ඇවිල්ලා දේවදූතයෙක් ඇවිල්ලා කලත්තන්න ඕනේ. அந்த நேரம் முதல்ல யார் குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ඒතර කවුද ඉස්සෙල්ලා ඒකට පයින්නේ? එයා සුවය ලබනවා. 38 வருஷமா இந்த மனுஷன் ட்ரை பண்றான். අවුරුදු 38 පුරාවට මෙයා උත්සාහ කරා. அவர் சொல்றாரு, இயேசு கிட்ட சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்க, வசனத்துல இருக்கு. වචනේ තියෙනවා කියලා බලන්න යේසුස් වහන්සේට මෙයා කියනවා, ஆண்டவரே நான் ரெடியா இருப்பேன் குதிக்கிறதுக்கு. ස්වාමීනි මම පයින්න ලෑස්ති වෙලා ඉන්නවා. அதுக்குள்ள ஒருத்தன் குதிச்சிருவானே. එතකොට කවුරු එක්කෙනෙක් ඉස්සෙල්ලා පයින්නවනේ. இல்லையா? இப்ப எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. දැන් අපිටත් මේ වගේ අත්දැකීම් තියෙනවා. பஸ் கொண்டாந்து நிப்பாட்டுற நேரம் எப்படியாவது அந்த சீட்டை பிடிச்சிடணுன்ற ஒரு ஏக்கத்தோட பஸ்ல ஏறி ஓடுவோம். බස් එක නවත්තනකොට ටක් ගාලා පැනලා ගිහලා අර ෂීට් එක අල්ල ගන්නවා කියලා පැනගෙන ගිහලා නගිනවා. அந்த நேரத்துல பார்த்து பிரதர் அனுரசிரி உட்கார்ந்துருவார். ඒ වෙලාවේ බලලා එතෙන් ඇවිල්ලා ප්‍රධාන රුසිරය ඇවිල්ලා ඉඳ ගන්නවා. ஐயோ அப்படின்னு. අයියෝ කියලා හිතන එතකොට. புரியுது உங்களுக்கு? எங்களுக்கு அந்த வேதனை தெரியும் எங்களுக்கு. ඒ වේදනාව අපිට තේරෙනවා. ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும். ඒ කෝච්චිය යන අය දන්නවා මේ වේදනාව. அந்த ட்ரெயின் வர்ற நேரமே கதவுல தொங்கி ஏறி போய் சீட்டை பிடிச்சி பேக்கை வச்சு அப்படி இருக்கிற நேரம் அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. அப்பா අර බස් එකේ කොහමරි ෆුට්බෝඩ් එකේ ගිහලා ටක් ගාලා පැනලා ගිහලා ඒ train, ඒත් මේ කෝච්චියේ ගිහලා වෙලා අර මේ ෂීට් එක අල්ලලා ඉඳගත්තාම ඒකේ තියෙන සැනසීම දන්නවා. அப்போ இதே பிரச்சனை அவருக்கு இருந்தது. මේ ප්‍රශ්නම අරයටත් තිබුණා. சும்மா இல்ல, නිකන් නෙවෙයි. 38 வருஷம். අවුරුදු 38 පුරාවට 38 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. අවුරුදු 38 පුරාවට උත්සාහ කරනවා. முயற்சி மேல் முயற்சி. උත්සාහ කරගෙන හිටියා. இப்ப சில நேரம் සමහර වෙලාවට அந்த குளத்தினுடைய ஓரத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். டக்குன்னு அப்படி பிறண்டறலாம். සමහරලාට අර පොකුණ අයිනම ඉඳගෙන වෙලා ඉන්න ටක් ගාලා පයින්න. ஆனாலும் முடியல. හැබැයි බැරි වුණා. வேற ஒருத்தன் குதிச்சிடும். වෙන කෙනෙක් කවුරු හරි තමයි පයින්නේ. அப்ப 38 வருஷமா இந்த மனுஷனுடைய நிலை என்ன? ඒතර අවුරුදු 38 පුරාට මෙයාගේ තත්ත්වය මොකද්ද? தனக்கு சுகம் இல்லை, මට සුවය නැහැ. வியாதியிலிருந்து விடுதலை இல்லை. මට මේ රෝගයෙන් නිදහසක් නැහැ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவனுக்கு இருக்கும்? එතකොට මෙයාගේ ජීවිතේ කොයි වගේ මානසිකත්වයක්ද යාට තියෙන්නේ? அட நானும் முயற்சி செய்றேன், අයියෝ මමත් උත්සාහ කරනවා. 38 வருஷமா முயற்சி செய்றேன், අවුරුදු 38 පුරාවට මම උත්සාහ කරනවානේ. ஆனா அதுல முயற்சி எனக்கு சரியாகுது இல்ல. ඒනොට මගේ උත්සාහය හැම මොහොතකම අසාර්ථකයිනේ. எனக்கு பிறகு வந்தவன் எல்லாம் சுகமாயிட்டு போறான். මට පස්සේ ආපු අයත් හොඳ වෙලා යනවා. எனக்கு பிறகு வந்தவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். දැන් මට පස්සේ ආපු අයත් හොඳට ඉන්නවා දැන්. ஆனா எனக்கு 38 வருஷமா விடுதலை இல்லை. හැබැයි අවුරුදු 38 තිස්සේ මට නිදහස් වෙන්න බැරි වුණානේ. ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරගෙන ඉන්නවා. இன்னைக்கு வருஷ கணக்கா நீங்க ஜெபிக்கிற விஷயங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கிறாரா? අද බලන්න ඔබ අවුරුදු ගානක් තිස්සේ ආඥා කරන් ඉන්නා ඔය ප්‍රශ්නෙට ඔබට උත්තර නැතුව ඉන්නවද? வருஷ கணக்கா உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு பதிலே ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா? අවුරුදු ගානක් තිස්සේ ඔබේ ණය ප්‍රශ්න උදෙසා ඔබ ආඥා කරන් ඉන්නවා. හැබැයි ඔබට තාමත් උත්තරයක් නැද්ද? குடும்ப பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க வருஷ கணக்கா. ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார் இல்லை அப்படின்னு தெரியுதா? ඒ පෞල් ප්‍රශ්නෙට විසඳුමක් දෙන්න කියලා ඔබ අවුරුදු ගානක් තිස්සේ ආඥා කරන් ඉන්නවා. හැබැයි දෙවියන් වහන්සේගේ උත්තරයක් නැහැ වගේ දැනෙනවද? எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை கிடைக்கணும்னு பல வருஷங்களாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? මට දරුවෙක් නැහැ, මට දරුවෙක් දෙන්න කියලා අවුරුදු ගානක් තිස්සේ ඔබ ආඥා කරන් ඉන්නවද? உங்களுக்கு தான் இந்த செய்தி. ඔබට තමා මේ පණිවිඩය. ஆண்டவர் பல வருஷம், ஆண்டவருக்கு சுகம் கொடுப்பதற்கு வருஷங்கள் காலங்கள் அவருக்கு கணக்கே இல்லை. දෙවියන් වහන්සේ රැවිලා සුවය දෙන්න කියලා මේ අවුරුදු ගණන් මාස ගණන් දවස් ගණන් කියලා එහෙම ගානක් ඇති කෙනෙක්ම නෙමෙයි. 38 வருஷம்னா கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா. අවුරුදු 38 නම් පොඩ්ඩක් හිතලා බලන්න ඕනේ අප්පා. லேசிலேயே சுகமாக்குறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் செய்யணும் தானே. මේක ලේසි වැඩක් නෙමෙයිනේ, පොඩ්ඩක් කරන්න ඕනේ තමයි. ඒ උනාට ලේසි වැඩක් නෙමෙයිනේ. எங்க ஆண்டவருக்கு காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன் எங்களுடைய தேவன்.
අපේ දෙවියන් වහන්සේ කාලයට සීමා නොවුනා වූ දෙවියන් වහන්සේ. அவரை ஒரு காலத்துக்குள்ளே அடக்க முடியாது. උන්වහන්සේ කාලයකට සීමා කරන්න බෑ. அவருக்கு 38 வருஷமும் ஓகே, උන්වහන්සේ අවුරුදු 38ත් හරි 38 மில்லியன் வருஷமா இருந்தாலும் ஓகே. මිලියන අවුරුදු 38ක් වුණත් ඕකේ. புரியுதா? தெரியணும். என்னுடைய ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லவர். අපේ දෙවියන් වහන්සේ සුවය දෙන්න බලවත් වූ තෑන් වහන්සේ. இப்போ பாருங்கள், இதிலே ஆண்டவர் எங்களுக்கு என்ன பேசுகிறார் என்று. දැන් බලන්න මෙතන දෙවියන් වහන්සේ මොනවද අපිට කියන්නේ කියලා. இந்த மனுஷனுக்கிட்ட ஆண்டவர் கேட்கிற கேள்வியை முதல்ல நல்லா பார்ப்போம். මේ මනුෂ්‍යයාගෙන් යේසුස් වහන්සේ අහන ප්‍රශ්නය මොකක්ද කියලා අපි ඉස්සරම් බලමු. 5வது வசனத்தை வாசிங்க. 5 වෙනි පදේ කියවන්න. இல்ல 6வது வசனம். 6 වෙනි පදය. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ඔහු ඔත්පලව ඉන්නවා යේසුස් වහන්සේ දැක ඔහු දැනට බොහෝ කලක සිට ඒ ආකාරව සිටි බව දැන නුඹ සුවය ලබන්ට කැමැත්තෙහිදැයි ඔහුගෙන් ඇසූසේක. இப்போ இயேசு கேட்கிற கேள்வி கொஞ்சம் ஒரு முட்டாள்தனமான கேள்வி மாதிரி விளங்குது இல்லையா நம்மளுக்கு? දැන් අපේ බැල්මට යේසුස් වහන්සේ මේ අහන ප්‍රශ්නේ පොඩ්ඩක් මෝඩ ප්‍රශ්නයක් වගේ පේනව නේද? இப்ப கட்டாயமாக இந்த குலத்தருகிலே இருக்கிறவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று யூதர்களுக்கு தெரியும். දැන් මේ පොකුණ අයින් ඉන්න කට්ටිය අනිවාර්යයෙන්ම මොන හේතුවක් උඩද මෙතන ඉන්නේ කියන එක යුදෙවෝ දන්නවා. ஐயா சுகமாகிறதுக்காக அந்த குளத்தடியில இருக்கிறாங்கன்னு தெரியும். ඒ සුවය ලබන පිණිස තමයි මේ පොකුණ අයින් ඉන්නේ කියන එක හොඳටම දන්නවා. ஆனாலும் இயேசு கேட்கிறார், හැබැයි යේසුස් වහන්සේ අහනවා உனக்கு சுகமாக விருப்பமா? ඔයාට සුවය ලබන්න ඕනේද? කැමතිද? விருப்பமா? உனக்கு விருப்பமா? කැමතිද ඔයාට? ஐயா ஆண்டவர் இலவசமா கொடுக்குறாரு. කියන්නේ යේසුස් වහන්සේ මේ නිකන් දෙන්නේ. காசு வாங்கிக்கிட்டு இல்ல, සල්ලි අරගෙන නෙමෙයි දෙන්නේ. அப்பாயின்மெண்ட் எடுத்து இல்ல, මේ වෙලාවක් වෙන් කරගන්න ඕනේ නැහැ. இலவசமாய் கொடுக்கிறார். නොමිල දෙන්නේ. கேட்கிறார், உனக்கு சுகம் வேணுமா? හැබැයි අහනවා ඔයාට සුවය ඕනේද? இல்ல ஆண்டவர், எனக்கு 2 கிலோ அரிசி இருந்தா மட்டும் போதும். නෑ නෑ ස්වාමීනි මට මේ කිලෝ 2ක හාල් තිබුණා නම් ඇති. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், දෙවියන් වහන්සේ ඔබෙන් අහනවා உன்னுடைய பிரச்சனைக்கு பதில் வேண்டுமா? ඔයාගේ ප්‍රශ්නෙට උත්තරේ ඕනේද? உன் கடனுக்கு பதில் வேண்டுமா? ඔබේ ණය ප්‍රශ්නෙට උත්තරේ ඕනේද? உன்னுடைய வீட்டு பிரச்சனைக்கு பதில் வேண்டுமா? ඔයාගේ ගෙදර ප්‍රශ්නෙට උත්තරයක් ඕනේද? உன்னுடைய தீராத வியாதிக்கு சுகம் வேண்டுமா? සුවය නොවන ඔබේ රෝගයට සුවය ඕනේද? வைத்தியர்கள் கைவிட்ட அந்த நோய்க்கு சுகம் வேண்டுமா? වෛද්‍යවරු අතහැරියේ ඒ රෝගයට ඔබට සුවය ඕනේද? ஆண்டவர் நம்ம எல்லோரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි හැම කෙනෙක් එක්කම කතා කරගෙන ඉන්නවා. அப்போ உங்க பதிலை நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க. හැබැයි ඔබේ උත්තරය ඔබ දෙවියන් වහන්සේට කියන්න. ஆனா இந்த இடத்துல இருக்கிற நபர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. මේ ස්ථානේ ඉන්නා වූ ඒ පුද්ගලයා දෙන උත්තරේ මොකද්ද බලන්න. சுகம் வேண்டுமா வேண்டாமான்னு தான் கேட்டார் ஆண்டவர். சரியா? සුවය ඕනේද නැද්ද කියලා තමයි ඇහුවේ. அப்ப அந்த கேள்வியை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லணும்? ஒண்ணு வேணும்னு சொல்லணும், இல்லாட்டி வேணான்னு சொல்லணும். දැන් ඒ ප්‍රශ්නේ ඇහුවම පස්සේ අපි දෙන්න ඕන උත්තරේ මොකද්ද? එක්ක ඕනේ කියන්න ඕනේ නැත්නම් නැහැ කියන්න ඕනේ. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், උදාහරණයට කිව්වොත් එහෙම பிரதர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா මේ බ්‍රදර් කෑවද කියලා ඇහුවනම් சாப்பிட்டேன்னு சொல்லணும், இல்லாட்டி சாப்பிடலன்னு சொல்லணும். කෑව කියන්න ඕනේ නැත්නම් නැහැ කියන්න ඕනේ. இல்லை பிரதர், அது நான் என்னன்னா நான் இங்கே சாப்பிட்றதுக்காக வந்தபோது ஒரு வேலை ஒன்று கொடுத்தாரு பாஸ்டர் சந்தீப், அதனால போயிட்டு நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு திடீர்னு மழை பெஞ்சிருச்சு பாருங்களேன், எனக்கு வர முடியலை. නෑ පාස මම මේ කණ්ඩ කියලා මෙහෙට එද්දි පාස සන්දීප් මාව දැකලා වැඩක් දුන්නා නේ. මම ඒකට ගිහිල්ලා එම් ඒ ටික කරගෙන එහෙම එනකොට වහින්න ගත්තානේ. சிங்களத்தில் சொல்லுவாங்க தானே, கோதை அண்ணே அப்படின்னு கேட்டால் மல்லே பொல் அப்படின்வாங்க. අර සිංහලෙන් කියන්නේ කොහෙද යන්නේ මල්ලේ පොල් කතාව අන්නේ වගේ. ஒன்றுமே சம்பந்தம் இல்லாமல் பதில் சொல்றது. කිසිම සම්බන්ධයක් නැතුව උත්තර දෙනවා. இப்போ இயேசு அழகாக தான் கேட்டார், உனக்கு உன்னுடைய வியாதிக்கு சுகம் வேண்டுமா வேண்டாமா? යේසුස් වහන්සේ ලස්සන තමයි ඔයාගේ රෝගෙට සුවය ඕනේද එපාද? அவர் சொன்ன பதிலை பாருங்க. ඔහු දුන්න උත්තරේ බලන්න. வாசிங்க. කියවන්න බලන්න. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலங்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். රෝගියා උන්වහන්සේට උත්තර දෙමින්, ස්වාමිනී, වතුර කැළඹෙන කල මා පොකුණට බස්වන්ට කිසිවෙක් මට නැත. මා යන කල වෙන කෙනෙක් මට පළමුවෙන් බසින්නේ යයි කීවේය. இப்போ இந்த பதிலை பார்த்து நம்ம ஒரு கேள்வியை உருவாக்குவோம்.
දැන් මේ ප්‍රශ්නේ බලපුවහම අපිට එක තවත් ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. නෑ මේ පිළිතුර බලලා අපි ප්‍රශ්නයක් මතු කරමු. මේ පිළිතුර දිහා බලලා අපි ප්‍රශ්නයක් මතු කරමු. இப்போ என்ன இவருடைய பதில்? என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. දැන් මොකද්ද මෙයාගේ උත්තරේ? මාව එකයි යන්න කවුරුත් නැහැනේ ස්වාමිනේ. அப்படி என்றால் இயேசுவினுடைய கேள்வி எதாய் இருக்க வேண்டும்? එහෙමනම් යේසුස් වහන්සේගේ ප්‍රශ්නය මොකද්ද වෙන්න ඕනේ? மகனே இல்லாட்டி வியாதிஸ்தனே, මේ රෝගියා එහෙම නැත්නම් දරුවා பிரதர், සහෝදරයා உன்னை குளத்துல கொண்டு போய் இறக்குறதுக்கு யாருமே இல்லையா ඔයාව ගිහිල්ලා බස්සන්න කවුරු නැද්ද? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் එහෙම ප්‍රශ්නයක් අහලා තිබුණා නම් அந்த பதில் அந்த மனுஷன் சொல்ற பதில் சரியான பதில். එහෙම වුණා නම් අර රෝගියා දෙන උත්තරේ හරි. ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல. உனக்கு வியாதியில இருந்து சுகம் வேணுமா வேணாம்? හැබැයි යේසුස් වහන්සේ මේ වෙන යේසුස් වහන්සේ ඔයාට ලෙඩෙන් සුව වෙන්න ඕනද එපාද? இவர் பார்த்தா மல்லைப்போல் கதை. මෙයා දිහා බලනවා මෙයා මේ මල්ලේ පොල් කතාව. என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லாண்டு நான் போறதுக்கு முன்னாடி துபுகிடீர்னு ஒருத்தன் விழுந்துடுறான், எனக்கு முந்திக்கிறான் அப்படின்னு. අයියෝ මාව ගිහිල්ලා බස්සන්න කවුරුත් නැහැනේ ස්වාමිනේ. මම යද්දි කවුරු හරි ගිහිල්ලා ඒකට බහැලානේ. ஆண்டவர் கதை கேட்க விருப்பம் இல்லை. දෙවියන් වහන්සේ මේ යේසුස් වහන්සේ කතා අහන්න කැමති නැහැ. ஒன்று சுகம் வேணும் இல்லாட்டி வேணாம். එක්ක සුවය ඕනේ නැත්තම් එපා. எனக்கு பதில் வேணும் இல்லாட்டி பதில் வேணாம். මට උත්තරයක් ඕනේ නැත්තම් එපා. ரெண்டு ஆப்ஷன் தான். උත්තර දෙකයි. ஒன்று வேணும் இல்லாட்டி வேணாம். එක්ක ඕනේ නැත්තම් එපා. புரியுதா? තේරෙනවද? எங்களுடைய வாழ்க்கையிலும் இதே நிலைதான். අපේ ජීවිතෙත් මේ தත්වෙම තමයි. ஆண்டவர் ரெண்டு ஆப்ஷன் எங்களுக்கு வச்சிருக்கிறாரு. දෙවියන් වහන්සේ අපිට මේ මේ පිළිතුරු දෙකක් තියලා තියෙනවා. உனக்கு நான் வேணுமா வேணாம்? ඔයාට මාව ඕනේද එපාද? புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? உலகமா இல்ல தேவனுடைய ராஜ்யமா? ලෝකයේද එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේද? ஐஸ்வர்யமா இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தையா? සඵලත්වයේද එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේගේ වචනයේද? புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்கிறாரு. දෙවියන් වහන්සේගේ කාරණාවල දෙවියන් වහන්සේ කාරණා දෙකක් විතරයි තියන් ඉන්නේ. ஒன்று ஆண்டவரை தெரிவு செய்ய வேண்டும், එක්කෝ දෙවියන් වහන්සේව අපි හොයන්න ඕනේ. இல்லாவிட்டால் உலகத்தை தெரிவு செய்ய வேண்டும். එහෙම නැත්නම් ලෝකේ අපි හොයාගන්න ඕනේ. புரியுதா? තේරෙනවද? எங்களுடைய நோய்க்கு சுகம் வேண்டுமா வேண்டாமான்னு ஆண்டவர் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லணும்? வேணும் ஆண்டவரே. නුබේ රෝගයට සුවය ඕනේද නැද්ද කියලා දෙවියන් වහන්සේ අහනවා. ඒක ඕනේ ස්වාමීනි නැත්නම් එපා ස්වාමීනි. கதை அளக்க வேணாம். කතා කියන්න යන්න එපා. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? අද බොහෝ කිතුණන්ගේ ජීවිතේ තිබෙන ප්‍රශ්නේ මොකක්ද දන්නවද? ஆண்டவரோடு பேசுவதற்காக போய் දෙවියන් වහන්සේත් කතා කරන්න ගිහිල්ලා ஆண்டவருக்கு கதையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. දෙවියන් වහන්සේට ඔය කතා කියන්න ඉන්නවා. ஆண்டவரே இப்படி நடந்து போச்சு ஆண்டவரே, எங்க பக்கத்து வீட்டுக்கார எந்த நேரம் பார்த்தாலும் குப்பையை தூக்கி 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 எங்க வீட்டுக்கே வீசுற ஆண்டவரே. අයියෝ ස්වාමීනි මාර වැඩක් උනේ ස්වාමීනි. අනේ අර අල්ලපු ගෙදර මනුස්සය හැම තිස්සෙම කුණු අපේ වත්තර බිසි කරගෙන ඉන්නවානේ. ஆண்டவரே நான் இவ்வளவோ பொறுமையா அந்த மனுஷனுக்கு பேசி பார்த்துட்டேன் ஆண்டவரே, அந்த மனுஷன் திருந்துறானே இல்ல ஆண்டவரே. ස්වාමීනි මම පුළුවන් තරම් ඉවසීමෙන් කතා කරලා බැලුවා ඒ මනුස්සයත් එක්ක බේරෙන්නම් බෑ. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவியை அகற்றி போடுங்க ஆண்டவரே. ඔහු තුල තිබෙන ඒ අසුද්ධාත්මය ඉවත් කරන්න ස්වාමීනි. ஆண்டவரே எங்கட முன்னால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே. ස්වාමීනි අපේ ගෙදරට ඉස්සරහින් ගෙදර ඉන්නව මනුස්සයෝ හොඳට ඉන්නවා ස්වාමීනி. அவங்க ஸ்கூல்ல தான் நானும் டீச்சரா இருக்கிறேன் ஆண்டவரே. එයාගේ ඉස්කෝලේ තමයි මමත් ගුරුවරයෙක් විදිහට ඉන්නේ ස්වාමීනි. ஆனா அவங்க கார் வாங்குறாங்க என்னென்னமோ எல்லாம் செய்றாங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்குது இல்ல ஆண்டவரே. ඒගොල්ලෝ කාර් ගන්නවා වාහන කරනවා මොන මොනවද කරනවා. හැබැයි මට මුකුත් නැහැ ස්වාමීනි. ஒரே சம்பளம், එකම පඩිය. ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்க நாசமா போயிருக்கிறோம். හැබැයි හොඳට ඉන්න අපි තමා මේ නාස්තේ ඉන්නේ ස්වාමීනි. புரியுதா? நம்மளோட வேதனை நம்மளுக்கு இந்த பெரிய அளவுல எல்லாம் இல்லைனா எல்லாம் சில்லறத்தனமான விஷயங்கள் தான். කියන්නේ අපිට ලොකු කාරණා නිකම් මේ සූපින් කෑලි තියෙන්නේ අපිට. அண்ணா ஹரி அதான் சூப்பிங். அதுதான் இப்போ நிறைய பேருடைய ஜெபங்களை நீங்க பார்த்தீங்கன்னா දැන් நிறைய பேருங்களுடைய ஜெபத்தை பார்த்து බොහෝ දෙනෙක්ගේ යාඥා බැලුවා නම් එහෙම சில்லறைத்தனமான ஜெபங்களா இருக்கும். නිකන් සූපින් කෑලි වගේ යාඥා තියෙන්නේ. ஆண்டவரே இந்த இடத்துல இழுப்பு வலித்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே, தொட்டு சுகமாக்கும் கர்த்தாவே. අනේ ස්වාමිනී වේදන මේ අයිනවා වගේ ස්වාමිනී වේදනාවක් තියෙනවා පොඩ්ඩක් ස්පර්ශ කළ සුව ගන්න ස්වාමී. ஆண்டவரே தலை வலியாக இருக்கிறது, உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களை
வைத்து எனக்கு சுகத்தை கொடுங்கள் நாதா. ස්වාමිනී ඔළුවේ කැක්කුම් වගේ තියෙන ඔබ ඒ සිදුරු වලින් ඒ ඇන වලින් සිදුරු ලැබුවා ඔය දෑත් වලින් ස්පර්ශ කර සුවය දෙන්න ස්වාමිනී. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல பிரதர். 2 பெனடோல் இல்லாட்டி ரப்படின் குடிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருப்பார். එච්චර දුක් විඳින්න ඕනේ නැහැ සහෝදරයා සහෝදරිය. පැන්ඩෝල් දෙයක් බොන්න දෙවියන් වහන්සේ ඔබ සුව කරයි. ஆண்டவரே இடுப்பு வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, ஆண்டவரே வயிறு ஒரு கடமுட நீ தின்றது தின்னுட்டு வயிறு கடமுடன்னு பண்ணாம வேற என்ன பண்ணும்? කොන්ද රිදෙනවා බඩ රිදෙනවා බඩ ඉස්සරහට එනවා බඩ කැළතෙනවා එක එක ඔය තියෙන හැම ජරාවම කෑම පස්සේ ඕක තමයි වෙන්නේ. ஒரேதான் போய்கிட்டே இருக்குது, ஆண்டவரே நிக்கிதே இல்ல. ඉතින් අර non stop ඔහේ යනවා ඉතින්. அப்ப ஆண்டவரை கூப்பிட வேணாம் போறதுக்கு அடைக்கிறதுக்கு. දෙවියන් වහන්සේ කතා කරද්දී අනේක නවත්තන්න දෙවියන් වහන්සේ කතා කරනවා. நீ திங்கிறது எல்லாம் தேவையில்லாத முழுங்குறது. අනවශ්‍ය දේවල් තමයි සේරම ඇතුළ රිංගවන්නේ. பழைய கறியை ஃப்ரிட்ஜில் போட்டு அதை எடுத்து சூடாக்கி முழுங்குறது. පරණ කරි මේ ව්‍යංජන ටික ෆ්‍රිජ් එකේ දාලා රත් කර ගිල්නවා. கண்ட கடைகள் எல்லாம் போயிட்டு எண்ணெயா முழுங்குறது. අයියා දකින්න කඩවල වලට ගිහලා තෙල් කෑම ගිලිනවා. இப்ப போய்கிட்டு இருக்கு, அடைக்கிறதுக்கு ஆண்டவர் வரணும். දැන් ඔහේ යනවා දෙවියන් වහන්සේ එන්න ඕනේ නවත්තන්න. இதெல்லாம் சில்லறைத்தனமான விஷயங்கள். புரியுதா உங்களுக்கு? சின்ன விஷயம் නිකම් පොඩි කාරණා. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? சில நேரங்களிலே எங்களுடைய கொழுப்பிலே செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வார் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்க கூடாது. සමහර වෙලාවට මේ වගේ පොඩි කාරණා වල දෙවියන් වහන්සේ බහැලවිලා උදව් කරයි කියලා බලාපොරොත්තු වෙන්න එපා. எங்களுடைய கொழுப்புல අපේ තෙල නිසා මේ කරගන්න දේවල් වලට. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? இப்ப சில நேரங்கள்ல எங்களுடைய கொழுப்புல வேலைகளை செய்வோம். සමහර වෙලාවට අපේ තෙලට අපි වැඩ කරන්නේ. என்ன செய்வோம்? මොනවද කරන්නේ? ஆண்டவர் போக வேணான்னு சொல்ற இடத்துக்கு போவோம். දෙවියන් වහන්සේ යන්න එපා කියපු තැන් වලට යනවා. எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், මා තුල ස්වාමීන් වහන්සේ සිටිනවා. எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், මා තුල දෙවියන් වහන්සේ සිටිනවා. நான் சிங்கத்தின் கெபி உள்ளுக்கு போயிட்டு நான் வருவேன். මම සිංහ ගුහාවට ගිහිල්ලා එන්නේ. சர்ப்பங்களை மிதிப்பதற்கும் සර්පයන් පාගන්ටත් ஆண்டவர் தேள்களை மிதிப்பதற்கும் ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். ගෝණු සම්පාගන්ටත් ස්වාමීන් වහන්සේ මට බලය දී තිබෙනවා. மிதிச்சு பாரு, පාගල බලන්න போட்டு தள்ளும். புரியுதா? போட்டு දෂ්ට කල්ලා දියයි. இல்ல இப்ப நம்ம எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் பிரயோக ரீதியில பயன்படுத்தினா ஒரு நாகப்பாம்பு வருது, இவர் போயிட்டு காலை மிதிக்கிறார். නෑ අපි වචනය ප්‍රායෝගික ක්‍රියාවලියට දැම්මොත් මේක තමයි වෙන්නේ. ණයෙක් කියනවා මෙයා ගිල පාගනවා. நீங்க வேணா இந்த கூகுள் அடிச்சு பாருங்க. ඔබ ඕනනම් Google එකේ ගහලා බලන්න. ஒரு சபை, அமெரிக்காவில ஒரு சபை, ඇමරිකාවේ එක සභාවක් இது அப்படியே பிரயோக ரீதியில எடுத்துக்கிட்டு பாம்பெல்லாம் கொண்டாந்து மிதிச்சு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செத்தே போயிட்டானுங்க. මේගොල්ලෝ ඇත්තටම ප්‍රායෝගිකව මේ කන්න ගිහලා ණයි ගෙනල්ලා පාගලා බොහෝ දෙනෙකුට දෂ්ට කළා. බොහෝ දෙනෙක් රෝහල් ගත කරන්න උනා. அப்போ இது எல்லாம் வார்த்தையில சொல்லப்பட்டதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து වචනේ තියෙන දේවල් ඒ විදිහටම අපි අරගෙන எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், මා තුල සුද්ධාත්මයන් වහන්සේ ජීවත් වෙනවා. உலகத்திலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ලෝකයේ සිටින තැනැත්තාට වඩා මා තුල සිටිනව තැනන් වහන්සේ විශාලයි. நான் எல்லா விபச்சாரிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். මම හැම වෛශ්‍යාවකටම ගිහිල්ලා සුභාරංචි කියන්න යනවා. ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். போங்க பிரதர்ஸ் போய் பாருங்க. ස්වාමීන් වහන්සේ මට අලුත් සේවයක් දීලා තියෙනවා. යන්න බ්‍රදර්ස් ගිහිල්ලා බාණ්ඩ කරලා. ஆண்டவர் எனக்கு விபச்சாரிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මට වෛශ්‍යාවන්ට සුභාරංචි කීමේදී මේ සේවය දීලා තියෙනවා. போவீங்களா? ගිහලා බලනවද? ஐயா அந்த வழியா போனாலே போச்சு. ඒ පැත්තෙන් ගියත් ඉවරයි. என்ன இந்த பிரதர் அங்கிட்டு போயிட்டு வராரு? මොකද ඒ බ්‍රදර් අර පැත්තට ගිහිල්ලා ඉන්නේ. அதிலே கதை போயிடும். ඒකටම කතා හැදෙනවා. புரியுதா? ரெட்சிப்பை கொடுக்க போனவர் ගැලේම දෙන්න කියපු කෙනා ரெட்சிப்பை இழந்துட்டு வருவாரு. ගැලේම නැති කරගෙන ආපහු එනවා. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு 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 ஆண்டவர் வேணான்னு சொன்னா අද බොහෝ දෙනෙකුට දෙවියන් වහන්සේ එපා කිව්වා නම් எதுக்காக வேணாம்? ඇයි එපා? என்னத்துக்காக வேணாம்? මොන හේතුවක් උඩද එපා? என்ன காரணத்துக்காக அது வேணாம்? මොන හේතුවක්ද තියෙන්නේ? இதெல்லாம் கேட்கக்கூடாது. එහෙම අහන්න හොඳ නැහැ. சொன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். කිව්වනම් කරන්න එච්චරයි. செய்யக்கூடாது. එපා කිව්වනම් කරන්න හොඳ නැහැ. இப்போ நெருப்பு குச்சை பத்த வைக்காதன்னு உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்க. දැන් ගිනි කූර පත්තු කරන්න එපා කියලා ඔබේ දරුවට කියලා දෙනවා.
கையை போடாத நெருப்புல சுடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ගින්දරට අත දාන්න එපා පිච්චෙනවා කියලා කියලා දෙනවා. ஆனா அந்த புள்ள அதையும் மீறி கையை போட்டு பார்க்குது, හැබැයි ඒ දරුවා ඒතනින් එහාට ගිහිල්ලා ඇඟිල්ල දාලා බලනවා. சுடுது. පිච්චෙනවා. சுட்டோன்னா ஆமா அப்படின்னு அழுகுதுட்டு உங்ககிட்ட வருது. පිච්චුන ගම කියන අඩාගෙන ඔබ ගාවට එනවා. நீங்க என்ன சொல்லுவீங்க? ඔබ මොනවද කියන්නේ? நான் அப்பவே சொன்னேன் මං ඒ වෙලාව කිව්වා. வேணான்னு. එපා කියලා. நீ தான் கேட்கல. ඔබ තමයි ඇහුවේ නැත්තේ. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? අද බොහෝ කිතනවාට දෙවියන් වහන්සේ දෙන්න උත්තරේ මොකද්ද දන්නවද? நான் பிரசங்கமா உனக்கு சொன்னேன் வேணாம் அப்படின்னு சொன்னேன். මම දහස් ගණන් දේශනාවලින් උඹට කිව්වා එපා කියලා. வேணான்னு சொன்னேன். එපා කියලා කිව්වා. அந்த சிஸ்டரை விட்டு சொன்னேன். අර සහෝදරිය තියලත් කිව්වා. அந்த பிரதரை விட்டு உனக்கு சொன்னேன். අර සහෝදරයා තියලත් ඔයාට කිව්වා. பத்தாவதுக்கு பாஸ்டர் மூலமாவும் சொன்னேன். ඒ මදියට පාස්ටර් තියලත් මම උඹට කිව්වා. ஆனா நீ கீழ்ப்படியவே இல்லை. උඹ කීකරුණේම නැහැ. இப்ப சுட்டுருச்சுன்னு வந்து நிக்கிற. දැන් පිච්චුනා කියලා උඹ ඇවිල්ලා ඉන්නවා. அப்பவே சொன்ன நேரம் கேட்டிருந்தா ඒ වෙලාවෙම කියපු වෙලාවෙ ඇහුවා නම් இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. මේ ප්‍රශ්නේ උඹට එන්නේ නැහැ. ஹலோ, ஆண்டவர் உங்களுக்கு பேசுறா என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරන්නේ මොකක්ද දන්නවද? ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியத்தை விட்டு விலக வேண்டும். දෙවියන් වහන්සේ එපා කියපු කාරණාව අතහැරලා ඒකෙන් අයි වෙන්න ඕනේ. இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். නෑ කමන්නේ පොඩ්ඩක් උත්සාහ කරලා බලමු. கொஞ்சம் பார்ப்போம், ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. පොඩි උත්සාහය දීලා බලමු මේගොල්ලෝ ගැලවීමට ගේන්න පුළුවන්ද කියලා. வேசிகளை ரட்சிப்புகளை கொண்டாடுறதுக்கு பாஸ்டர் கொஞ்சம் ஒரு ட்ரை. වෛශ්‍යාවන් ගැලවීමට ගේන්න පාස්ටර් පොඩි උත්සාහයක් දරනවා. ஆண்டவரே எனக்கு வல்லமை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. යේසුනේ අනුග්‍රහය දෙන්න ස්වාමිනේ අනුග්‍රහය දෙන්න හalleluya. விளங்குதா? තේරෙනවද? ஏன் அங்க போனோன்னா அவருடைய சூழ்நிலையே மாறுகிறது. ඇයි කියන කිව්වනම් එයාගේ එතෙන්ට ගියාම පස්සේ එයාගේ තත්ත්වය වෙනස් වෙනවා. පසුබිම වෙනස් වෙනවා. ஏன் சிஸ்டர் இந்த தொழிலை நீங்க செய்றீங்க? ඇයි සහෝදරියවා මේ රැකියාව කරන්නේ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනවා. வாங்க, இதை விட்டு வெளியே வாங்க. එන්න මේක අතල්ලා එන්න මේකෙන් එළියට එන්න. வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுவாரு பாஸ்டர். එන්න කියලා පාස්ටර් ඇතුළට එක්කන් යනවා. வேற வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்கள வச்சிருப்பாரு. ඊට පස්සේ ගිය ඇතුළේ තියලා එයාට ඉඳ ගන්න කියනවා. பார்த்தா அந்த வீடு சின்ன வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ඊට පස්සේ බැලුවා නම් ඒක මේ புஞ்சி கேதர. පුංචි ගෙදර කියලා කියනවා. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. මේක ලෝකේ අද සිද්ධ වෙමින් පවතිනවා. ஆண்டவர் அருவருப்பான இடங்களுக்கு நம்மள போக வேணாம்னு சொன்னா பேசாம இருக்கணும். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ අප්‍රිය කරන තැන් වලට අපිට යන්න එපා කියනවා. අපි කට හොයන ඉන්න ඕනේ. புரியுதா? තේරෙනවද? ட்ரை பண்ணி பார்ப்போம். නෑ උත්සාහ කරලා බලමු. ஒரு சின்ன முயற்சி தானே. නෑ පොඩි උත්සාහයක් නේ. அந்த சின்ன முயற்சி தான் உன்னுடைய அழிவின் பாதை. ඒ පොඩි උත්සාහය තමයි ඔබේ විනාශයේ මාර්ගය. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? அப்போ இந்த இடத்திலே ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு, இயேசு கேட்ட கேள்விக்கு එවනම් මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ ආපු ප්‍රශ්නෙට பதில் எதுவா இருக்க வேண்டும்? උත්තරය මොකද්ද වෙන්න ඕනේ? ஆமா ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும். ඔව් ස්වාමිනේ මට සුවය ඕනේ. புரியுதா? அப்போ முதலாவது ஆண்டவருடைய சத்தத்தை சரியாக செவிமடுக்க பழகணும். එහෙමනම් පළමු කොට දෙවියන් වහන්සේගේ හඬට ඇහුම්කන් දෙන්න පුරුදු වෙන්න ඕනේ. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். උන්වහන්සේ මොන ප්‍රශ්නද අහන්නේ කියන එක අපි ඉස්සරම තේරුම් ගන්න ඕනේ. ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்றால் හැබැයි දෙවියන් වහන්සේ කොච්චර අනුග්‍රහ සහගත වූ දෙවියන් වහන්සේද කියනවා නම් அவன் சொன்ன பதிலையும் ஆண்டவர் கணக்கெடுக்கல. ඔහු දුන්නා උත්තරේ දෙවියන් වහන්සේ ගණන් ගත්තෙත් නැහැ. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். හැබැයි දෙවියන් වහන්සේට සුවය දෙනවා. என்ன சொல்றாரு? வேற ஒண்ணுமே இல்ல. මොනවද කියන්නේ වෙන මොකුත් නැහැ. 8வது வசனம் என்ன சொல்கிறது? 8වෙනි පදේ මොනවද කියන්නේ? இயேசு அவனை நோக்கி යේසුස් වහන්සේ ඔහු දිහා බලලා எழுந்திரு, නැගිට உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு නුඹේ நட என்றார். නුඹේ යහන රැගෙන යන්නයි. அவ்வளவுதான். එච්චරයි. என்ன 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 எப்படி சுகம் கொடுத்தார் ஆண்டவர்? කොහොමද යේසුස් සුවය දුන්නේ? சொன்னார், வாயில சொன்னார். වචනෙන් කිව්වා. எழுந்திரு, எலும்பு. නැගිටින්න. எடுத்து எலும்பினது மட்டும் போதாது, නැගිටුණාට විතරක් මදි. நீ விரிச்சு படுத்திருந்தீங்க, அதையும் எடுத்துட்டு போயிரு. ඔයා එලාගෙන නිදාගෙන ඉන්නවනේ ඒකත් අරගෙන යන්න.
ஏன்னா இனி உனக்கு அது தேவையில்ல. ඇයි ඔයාට ආයේ මෙහෙ මෙතන ඒක අවශ්‍ය නැහැ. நீ இங்க வச்சுட்டு போனா இன்னொருத்தன் வந்து படுத்துருவான். ඇයි ඔයා මේක මෙතන තියලා ගියොත් තව කෙනෙක් කියලා නිදා ගන්නවා. எடுத்துட்டு போயிரு. ඒ නිසා අරගෙන යන්න. வேஸ்ட் பண்ணாத. නාස්ති කරන්න එපා. ஏன் தானே அந்த அந்த காலத்துல பெட்ஷீட் எல்லாம் பயங்கர விலையா இருக்கும் இல்லையா? ඒ කාලේ බෙඩ් ෂීට් එකේම ලොකු ගාණක් වෙන්නේ නැති. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிம்பிள். එතකොට දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ මේ සරලව? வார்த்தையிலே சுகத்தை கொடுக்கிறார். වචනයෙන් සුවය දෙනවා. எழுந்திரு, නැගිට உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ඔබ යහන රැගෙන යන්න. இப்போ இது ஆண்டவருடைய கட்டளை. මේක දෙවියන් වහන්සේගේ අණක්. இப்ப இதுக்கு அவர் செவி சாய்த்தால், அவர் அதை அவர் ஏற்றுக்கொண்டால் ඔහු ඒකට පිළිගත්තා නම් சுகம் உண்டு. ඔහුට සුවය. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද ඔබට? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? එහෙනම් දෙවියන් වහන්සේ කියනවා එකම එක කාරණා මොකක්ද දන්නවද? முதல்ல எழும்பு. ඉස්සරම නැගිටින්න. நீ இருக்கிற நிலைமையை விட்டு எழும்பு. ඔයා ඉන්නව තත්ත්වෙන් නැගිටින්න. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? අද දෙවියන් වහන්සේ අපිට කියනවා කාරණා මොකක්ද දන්නවද? நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலே இருந்து ஆண்டவர் எங்களை எழும்ப சொல்லுகிறார். අද අපි මොන තත්ත්වයේද ඉන්නේ, මොන පසුබිමේද ඉන්නේ, දෙවියන් වහන්සේ කියන ඒ තත්ත්වයේ ඉඳලා අපි නැගිටවන්න කියලා අපි දෙවියන් වහන්සේට කියමු. விளங்குதா? நீங்க விழுந்து இருக்கிறீங்களா? ඔබ වැටිලා ඉන්නවද? ஆவிக்குரிய ரீதியிலே, மானசீக ரீதியிலே, வேற எந்தெந்த ரீதியில நீங்கள் விழுந்து இருக்கிறீர்களா? ආත්මිකව මානසිකව මොන ආකාරයෙන්ද ඔබ වැටිලා ඉන්නේ? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? எழுந்திரு. දෙවියන් වහන්සේ ඔබට කියන කාරණා මොකද්ද? නැගී සිටින්න. உன் பிரச்சனை எல்லாம் இருக்கு, உன்ன சூழ இருக்கு. ඔබේ ප්‍රශ්නේ ඔබේ වට එහෙමම තියෙයි. உன்னுடைய நோய் எல்லாம் இருக்கு. ඔබේ රෝගේ ඒ විදිහටම තියෙයි. டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க, இனிமே கை விட்டுட்டாங்க உன்னை. ඩොක්ටර් වෛද්‍යවරයා ඔබ අතහැරියා, එහෙම අතගත්තා ඔහු. உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு இன்னைக்கு பதிலே இல்ல. ඔබේ ණය ප්‍රශ්නෙට උත්තරයක්ම නැහැ. என்ன சூழ இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. ඔබ වට ඉන්නව කිසිම කෙනෙක් හොඳ අය නෙවෙයි. எல்லாரும் உங்களுடைய அழிவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். හැම කෙනෙක්ම ඔබේ විනාශය බලන් ඉන්නේ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? හැබැයි දෙවියන් වහන්සේ කියන වචනය මොකද්ද? எழுந்திரு. නැගී සිටින්න. நீ எங்க இருக்கிறியோ எழுந்திரு. ඔබ කොතනද ඉන්නේ? නැගී සිටින්න. நீ விழுந்திருக்கிறியா? ඔබ වැටිලා ඉන්නවද? எழுந்திரு. නැගී සිටින්න. சுகவீனமா இருக்கிறியா? ඔබ සුවය නැතුව ඉන්නවද? எழுந்திரு. නැගිටින්න. கடன் பிரச்சனையில இருக்கிறியா? ඔබ ණය ප්‍රශ්නෙන් ඉන්නවද? எழுந்திரு. නැගිටින්න. தீராத நோய்களிலே, பிரச்சனைகளிலே இருக்கிறியா? எழுந்திரு. සුවයක් නැති, පිළිතුරක් නැති ප්‍රශ්නවල, රෝගිවල ඉන්නවද? නැගිටින්න. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எழுந்திரு. දෙවියන් වහන්සේ කියනවා එකම වචනය, නැගිටින්න. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிற நேரம், මේ වචනය කියද්දී අද බොහෝ දෙනෙක් කියනවා කතාව මොකද්ද? ஆண்டவரே நான் முயற்சி செய்றேன் ஆண்டவரே. ස්වාමිනේ මම උත්සාහ කරනවා ස්වාමිනේ. 38 வருஷமா முயற்சி செஞ்சேன். මම අවුරුදු 38ක් පුරාවට උත්සාහ කරා ස්වාමිනේ. இதுக்கு மேல என்னால இயலாத ஆண்டவர். හැබැයි මීට වඩා මට බෑ ස්වාමිනේ. புரியுதா? තේරෙනවද? எங்களுடைய அனுபவத்தை வைத்து අපේ අත්දැකීම් තියලා ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. දෙවියන් වහන්සේ කියන වචනයට අපිට කීකරු වෙන්න බෑ. ஆண்டவர் சொல்றாரு நீ எழும்பு, அவ்வளவுதான். දෙවියන් වහන්සේ කියන ඔබ නැගිටපන්. புரியுதா? நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஐயோ ஏலாத ஆண்டவர், நான் இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியாத ஆண்டவர். එතකොට අපි දෙන උත්තරේ තමයි අයියෝ ස්වාමිනේ මම කොච්චර දුස්සා කරා මට බෑ ස්වාමිනේ. இதுக்கு மேல எல்லாம் போச்சு, මීට වඩා මට බෑ, ඉවරයි මං. நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன், நீ இயலாத. මම කරන්න පුළුවන් හැමදේම කළා බැලුවා ස්වාමිනේ. என்னுடைய எல்லா வாசல்களும் அடைப்பட்டு விட்டது. මගේ හැම දොරටම වැහිලා තියෙන්නේ. இப்போ எனக்கு பணம் வருவதற்கான எந்த வழியும் கிடையாது. මට ආයේ සල්ලි එන්න කිසිම මාර්ගයක් නැහැ. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதை குறித்து எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. මගේ දරුවන්ගේ අනාගතය ගැන මට කිසිම පිළිතුරක් නැහැ ස්වාමිනේ. என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வே இல்லை ஆண்டவரே. මගේ පෞද්ගලික ප්‍රශ්න වලට මට පිළිතුරක්ම නැහැ ස්වාමිනේ. විසඳුමක්ම නැහැ. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும். අය මෙච්චර තමයි, මේක තමයි මගේ ජීවිතය. இப்படியே தான் வாழ்ந்து என்னுடைய காலத்தை முடிக்கணும். මෙම්ම ඉඳලා මම මගේ කාලේ ඉවර කරන්නම්. எத்தனை பேர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம்? කී දෙනෙක් මෙහෙම කියාගෙන ඉන්නවද? எங்களுடைய நோக்கம் என்ன? முடிஞ்சு எல்லாம். අපේ 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 අරමුණ එහෙම නැත්නම් අපේ தত্ত্বය මොකද්ද? අපේ සිතුවිල්ල මොකද්ද? ඉවරයි. இவ்வளவு தான், இதுக்கு மேல இல்லை. මෙච්චරයි. ආයේ මීට වඩා දෙයක් නැහැ. ஆனா ஆண்டவராகி இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், හැබැයි දෙවියන් වහන්සේනව යේසුස් වහන්සේ ඔබට කියනවා எழுந்திரு. නැගී සිටින්න. புரியுதா உங்களுக்கு? நீங்க இருக்கிற எந்த சூழ்நிலையா இருக்கட்டும்,
ඔබ ඉන්නව තත්ත්වය මොකක් වුණත් වෙච්ච දෙන් அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் ඒක කොයි ආකාර වූ තත්ත්වයක් වුණත් වෙච්ච දෙන් கர்த்தராலே மாற்ற முடியும். දෙවියන් වහන්සේට පුළුවන් එක වෙනස් කරන්න. உங்களுடைய தேவன், உங்களுடைய இயேசு கிறிஸ்து உங்களை காக்க, உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். ඔබ බලා ගන්නව දෙවියන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කරන්න ඒ වගේම ඔබ නැගී සිටවන්න උන්වහන්සේ යහපත් උතයන් වහන්සේව සිටිනවා. உங்களுடைய அறிவுக்கு எல்லாம் முடிந்தது அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ඔබේ මොළයට පේන්න හැම දෙයක්ම ඉවරයි කියලා එහෙම තමයි ඔබට පේන්න යන්නේ. ஆனால் ආண்டவர் அப்படி அல்ல. හැබැයි දෙවියන් වහන්සේ එහෙම නෙවෙයි. இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එහෙම නෙවෙයි. எங்களுக்கு கடந்த காலம் தெரியும், අපි උන්වහන්සේට අපිට පසුගිය කාලේ දන්නවා. இப்போ தற்காலம் எங்களுக்கு தெரியும், நிகழ்காலம் தெரியும். අපිට මේ වර්තමානයේ කාලය ගැන අපි දන්නවා. ஆனால் எதிர்காலத்தை குறித்து தெரியாது. හැබැයි අනාගතය ගැන අපි දන්නේ නැහැ. இந்த இடத்துல இருக்கிற யாருமே நாம் எல்லாரும் இப்ப வாழுகிறோம், ஆனா எதிர்காலம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. අපි හැම කෙනෙක්ම මෙතන දැන් ජීවත් වෙනවා. හැබැයි අපේ අනාගතය කොහොමද කියලා අපි දන්නේ නැහැ. ஆனா நாங்க வாழ்க்கையில பிளான் போட்டிருப்போம்ல. හැබැයි අපේ ජීවිතය අපි සැලසුම් දාලා තියෙනවානේ. 2026 வருஷத்திலே 2026 நான் மார்ச் மாதத்துக்கு முதலாக මම මාර්තු මාසයට කලින් என்னுடைய சொந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும். මටම කියලා ගයක් මම හදා ගන්නවා. புரியுதா? තේරෙනවද? வர்ற மாசமே மண்டைய போட்டா එනම් මාසෙම වලකපොත් කියවුවොත් එහෙම முடிஞ்சு. ඉවරයි. அப்போ எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது. එහෙමනම් අපේ අනාගතය අපි දන්නේ නැහැ. நம்ம என்னதான் பிளான் வச்சிருந்தாலும், අපි මොන සැලසුම් තියන් හිටියත් புக் எடுத்து எழுதி பிளான் எல்லாம் போட்டிருந்தாலும், අපි පොතක් අරගෙන සටහන් කර අපේ සැලසුම් දැම්මත් எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. අපේ ජීවිතය පිළිබඳ අපිට විශ්වාසයක් නැහැ. நாங்க நல்லா போவோம் எங்க சைட்ல, අපේ පැත්තේ හොඳට එලවගෙන යනවා. குறுக்கால ஒருத்தன் வந்து இடிச்சு போச்சு. එක පාඩම එක්කෙනෙක් කරාට ඇවිල්ලා වදිනවා ඉවරයි. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. මේක තමයි අපේ ජීවිතේ. මෙච්චරයි. எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது. ඉස්සරහ ගැන අපි දන්නේ නැහැ. ஆனால் எங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்த ஒருவர் இருக்கிறார், හැබැයි අපේ අනාගතය දන්නා වූ ඉස්සරහ දන්නා වූ එක්කෙනෙක් ඉන්නවා. எங்களுடைய தேவன். ඒ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. புரியுதா? எங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்த தேவனை நம்ப வேண்டும். අපේ ඉදිරි කාලය එහෙම නැත්නම් ඉස්සරහ දන්නා වූ දෙවියන් වහන්සේව අපි විශ්වාස කරන්න ඕනේ. புரியுதா? தெரியுமா? சில பேருடைய வாழ்க்கையிலே සමහරුන්ගේ ජීවිතේ கடந்த காலத்திலே நடந்த விஷயங்களை இன்னும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். පසුගිය කාලේ සිදුනා සමහර කන්න තාමත් ඇදගෙන තියාගෙන ඉන්නවා. இன்னும் அந்த கசப்பு தன்மை, තාමත් ඒ තිත්තකම, இன்னும் அவங்களோட கோபம், තාමත් එයත් එක්ක තරහ, இன்னும் அவங்கள பிடிக்காது. තාමත් එයව දිරවන්නේ. அவங்க இருக்க இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. එයා ඉන්න තැන මෙයා ඉන්නේ. இன்னும் அந்த பழைய பகை. තාමත් අර පරණ දේවල්. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில அந்த பழையவைகள் இருக்கும் வரை එහෙමනම් අපේ ජීවිතේ පරණ දේවල් තියෙන තුරු முன்னாலே நாங்கள் போக முடியாது. අපිට ඉස්සරහට යන්න බෑ. புரியுதா உங்களுக்கு? பழையவைகளை நாங்கள் விட வேண்டும். එහෙමනම් අපි පරණ දේවල් අතාරින්න ඕනේ. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். බයිබලයේ එක පදයක් කියවමු අපි. பிலிப்பியர் 3வது அதிகாரம் පිලිප්පි 3 වෙනි පරිච්ඡේදය 13வது 14வது வசனம். 13 14 පද. මක්නිසා තමන් වහන්සේගේ යහපත් කැමැත්ත නිසා කැමතිවෙන්ටත් වැඩ කරන්ටත් නුබලා තුළ ක්‍රියා කරන්නේ දෙවියන් වහන්සේමය. වංක වූ හිතුවක්කාරූ පරම්පරාවක් අතරේ නුබලා නිදොස්ව අහිංසකව දෙවියන් වහන්සේගේ නිර්දෝෂ දරුවන්ව සිටින පිණිස කෙදරීම්ද විවාදද නැතුව සියල්ල කරන්න. பிலிப்பி හරිද වචනේ? சகோதரரே, பிலிப்பி 3:13 ඉඳලා 14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கத்தை நோக்கி தொடருகிறேன். இலக்கை. පිලිපි 3:13 சகோதர வசனம் இருக்கு, பாத்துக்கங்க. මම තවමත් අල්ලා ගතමී නොසිතමි. නමුත් එකක් කරමි. එනම් පස්සෙන් තිබෙන දේ මතක නැතිකොට ඉස්සරහට තිබෙන ඒවා දෙසම බලාගෙන යමින් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ උතුම් කැඳවීමේ දිනුම පිණිස දිනුම් පළ කරා දුවමි. பிலிப்பியர்களுக்கு பவுல் எழுதுகிறார். ඔව්. பிலிப்பி වරුන්ට පවුල් ලියනවා.
என்ன சொல்றார்? මොනවද කියන්නේ? சகோதரரே, සහෝදරයිනි, நான் பிடித்து கொண்டேன் என்று அவர் நினைக்கலையா, இன்னும் முடிச்சிட்டேன்னு அவர் நினைக்கலையா. මම තාම ඉවර කරා කියලා එහෙම නැත්නම් අල්ලගත්ත කියලා මම හිතන්නේ. ஆனா ஒன்று செய்றேன்ப்பா. හැබැයි එක දෙයක් කරනවා. என்ன? මොකද්ද? பின்னானவைகளை மறந்து පස්සා එහෙම නැත්නම් පසුගිය දේ අමතක කරලා முன்னானவைகளை நாடி ඉස්සරහා තිබෙන දේ බලා என்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறேன். මගේ ගමන මම දුවනවා. புரியுதா உங்களுக்கு? பின்னானவைகளை என்ன செய்ய வேண்டும்? පසුගිය දේවල් ගැන මොනවද කරන්න ඕනේ? மறக்க வேண்டும். අමතක කරන්න ඕනේ. முன்னானவைகளை நாடி என்ன செய்யணும்? හැබැයි ඉස්සරහා තියෙන දේවල් දිහා බලලා මොනවද කරන්න ඕනේ? நாடி ஓட வேண்டும். ඒ දිහා බලාගෙන දුවන්න ඕනේ. சில பேர் பின்னானவைகளை மறந்துட்டாங்க, සමහරු පසුගිය දේවල් අමතක කරා. ஆனா ஓடுறதுக்கு மறந்துட்டாங்க. முன்னுக்கு ஒரு இலக்கு இருக்குன்றது மறந்துடுச்சு. හැබැයි ඉස්සරහා ඉලක්කයක් තියෙනවා කියලා ඉලක්කය බලාගෙන දුවන්න අමතක කරලා තියෙනවා. அந்த லைன்ல போயிட்டு நின்றுகிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் இப்படி சீனரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ඒ පේලියේ ඉඳගෙන හිටගෙන බලාගෙන ඉන්න වටපිට බලාගෙන ඉන්න දුවන්න අමතක වෙලා. பின்னானவைகளை மறந்துட்டாரு, හැබැයි පසුගිය දේවල් අමතක කරා. ஆனா முன்னானவைகளை நாடி ஓடணும். හැබැයි ඉස්සරහා බලාගෙන දුවන්න ඕනේ. பவுல் சொல்றார், நான் 2 விஷயம் செய்றேன். පවුල්තුමා කියනවා මම කාරණා දෙකක් කරනවා. பின்னானவைகளை மறந்துட்டேன், පරණ දේවල් අමතක කරා. முன்னானவைகளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். මම ඉදිරිය බලාගෙන අරමුණක් ඇතුව දුවනවා. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? ஆண்டவர் எல்லோரோடும் பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ අපි හැම කෙනෙක් එක්කම කතා කරන කාරණා මොකක්ද දන්නවද? போதுங்க, போதும், ඇති. பழையவைகளை மறந்துருங்க. පරණ දේවල් අමතක කරන්න. பழைய கோபங்கள், பழைய வெறுப்புகள், பழைய விஷயங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க. පරණ එපාවීම් පරණ කලකිරීම් අර මේ කුණු සේරම අතහැරලා දාන්න. முன்னா பழைய கறியையும் மறந்துருங்க. පුළුවන් නම් අර පරණ කරියකත් අමතක කරලා දාන්න. விளங்குதா? තේරෙනවද? அதையும் மறந்துருங்க. ඒ ව්‍යංජනත් අමතක කරලා දාන්න. முன்னானவைகளை நாடி ஓடுங்க. අපි ඉදිරිය බලාගෙන දුවමු. புரியுதா? எங்களுடைய வாழ்க்கையில இனி இலக்கு முன்னுக்கு இருக்கு. තේරෙනවද? ඔබේ අරමුණ ඉස්සරහා තියෙන්නේ. பவுல் சொல்றார் பாருங்க, எதை நோக்கி ஓடுகிறாரா? පවුල්තුමා කියන මොනවද බලාගෙන දුවනවා කියන්නේ? இலக்கை நோக்கி தொடருகிறேன். එහෙම නැත්නම් මේ කියන්නේ අරමුණ බලාගෙන එයා දුවනවා කියනවා. எங்களுக்கு இலக்கு இருக்கு. අපිට අරමුණක් තියෙනවා. எங்களுக்கு ஒரு போர்டு லைன் அங்க ரிப்பன் கட்டி வச்சிருக்காங்க. අපිට ඉලක්කයක් තියෙනවා. අපි එතන රිබන් එකක් යට ගහලා තියෙනවා. ஓடி ஓடி போயிட்டு அந்த ரிப்பனை ஒட்டச்சிக்கிட்டு போகணும், அப்பதான் பிரைஸ் கிடைக்கும். දුවලා ගිහලා රිබන් එක හරහා අපි ඒක පහු කරගෙන යන්න ඕනේ. එතකොට තමයි එයාගේ ලැබෙන්නේ. ஆனா ஓடுறவங்க சில பேர் எப்படி தெரியுமா ஓடுறாங்க? හැබැයි දුවන අය සමහරලාට කොහොමද දන්නවද දුවන්නේ? எனக்கு எல்லாம் ஓட முடியாது, අයියෝ මට දුවන්න බෑ. எந்த வயசு என்ன, මගේ වයස කොහොමද? இவ்வளவு தூரம் எப்படி ஓடுறது, මේ වයසත් එක මම මෙච්චර දුර කොහොමද දුවන්නේ? இந்த கால் எல்லாம் லொக் ஆகுது, මේ කකුල් සේරම ලොක් වෙනවා. நான் எப்படி அவ்வளவு தூரம் ஓடுறது, මම කොහොමද එච්චර දුරක් දුවන්නේ? இந்த இலக்கு கொஞ்சம் கிட்ட கொண்டாந்தாலும் பரவாயில்ல, நான் தவந்து சரி நான் போயிருவேன். ඔය ඉලක්කය පොඩ්ඩක් ඉස්සරහට මම පැන හරි ගිහිල්ලා යනවනේ එතෙන්ද. சில பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி, සමහරු දුවන් ඉන්නේ එහෙම. சில பேர் ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்காங்க. සමහරු எந்தவித அவசரம் இல்லை. සාකිසි හදිසියෙත් නැහැ මීට ස්ලෝ මෝෂන් එකේ දුවන සමහරු. தெரியுமா? சில பேருக்கு அவசரமே இல்லை, அவங்க முழுக்க வேலை செய்யறதே ஸ்லோ மோஷன்ல. සමහරු ඉන්නවා මේගොල්ලන්ට කිසිම හදිසියක් නැහැ, වැඩ කරන්නෙම හිමීට. இப்ப நாம சொல்லுவோம், டேய் இவனுக்கு கை வெற்றிச்சுடா, டக்குன்னு வாங்கடா ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம் அப்படின்னு. දැන් අපි අපේ ලාට අයියෝ මෙයා අත කැපිලා ටක් ගාලා එන්න මේ රෝහල්ට ගෙනියමු කියලා. அவர் இருங்க வாரேன், අර ඉන්න පොඩ්ඩක් போயிட்டு ඉන්න. கண்ணாடியில எல்லாம் இதெல்லாம் பார்த்து தலையெல்லாம் சீவி එයා ගිහිල්ලා එල්ල කොණ්ඩේ වීරලා පවුඩර් ගාලා இதெல்லாம் கால்சா எல்லாம் போட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு ஆறுதெல்லாம் வருவார். එයා කලිස බෑන්දලා සෙන්ට් ගහලා ටී-ෂර්ට් එක දාලා එයා එන්නේ. வர்ற நேரம் அவன் செத்தே போயிருப்பான். එනකොට අර මැරිලම ඉඳී. புரியுதா? நிறைய பேருக்கு அவசரம் இல்லை, බොහෝ අයට හදිස්සියක් නැහැ. மெதுவா போவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில மெதுவா போவோம். හිමීට කලබලයක් නැහැ. நாளைக்கு நாளாண்டிக்கு இயேசு கிறிஸ்து வர்றாரு, மெதுவா போவோம். එයා හෙට අනිතර හිමීට යන්. ஏன்னா அவர் வரப்போறார், வரட்டும். අර උන්වහන්සේ එන්න යනවා. ඔය ආපුදෙන් මොන හදිස්සියක්ද? புரியுதா? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் தங்களுக்கு ஒரு பந்தயம் இருக்கிறது என்பதை மறந்து ஓடிக்கிட்டு. අද කිතුණු ජීවිතේ තමුන්ට එක ඉලක්කයක් තියෙනවා කියන එක අමතක කරලා ඔහේ දුවාගෙන ඉන්නවා. சில பேருக்கு பழசு மேல ரொம்ப இஷ்டம். සමහරුන්ට පරණ කාරණා මේක සිහි කරන එක මාර ප්‍රියජනක දෙයක්. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல,
පරණ දේවල් රත්තරන් කියලා කියනවනේ. அப்ப அதனால சில பேர் ஓடுறது எப்படி தெரியுமா? ඒ නිසා සමහර කොහොමද දන්නවද දුවන්නේ? இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. ඒ කියන්නේ මේ පැත්ත බලාගෙන මෙහෙට දුවනවා. அதாவது இலக்கு அங்க இருக்கு பழசு, ඒ කියන්නේ මේ පැත්තේ තියෙන පරණ දේවල් அவங்க ரிவர்ஸ்ல ஓடுவாங்க. ඒගොල්ලෝ දුවනවා පිටිපස්සට. பலவைகளை பார்த்து கொண்டே இலக்கை நோக்கி ரிவர்ஸ் ஆகி ஓடுகிறேன். ඒ කියන්නේ පරණ දේ දිහා බලාගෙන අපි ඉලක්කය හොයාගෙන පිටිපස්සට දුවනවා. ஐயா அங்கதான் கக்கூஸ்குழி வெட்டி இருப்பான் பார்த்து. අයියා එහෙ තමා තියෙන්නේ මේ වැසිකිලි වල කපලා බලාගෙන. நீ பின்னுக்கு போய் பார்த்துக்கிட்டு ஓடுனா පිටිපස්ස බලාගෙන දිවුවොත් එහෙම கக்கூஸ்குழியில தான் விழணும். ඒ වැසිකිලි වලේ තමයි වැටෙන්න යන්නේ. ஓடுறவன் முன்னுக்கு பார்த்துக்கிட்டு தான் ஓடணும். දුවන කෙනා ඉදිරිය බලාගෙන තමයි දුවන්න ඕනේ. நீங்க பின்னுக்கு பார்த்துட்டு ஓடி பாருங்க. පිටිපස්ස බලාගෙන දුවලා බලන්න. நீங்க விழாம இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கு விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ඔයා වැටෙන්නේ නැතුව හිටියොත් එහෙම ඇවිල්ලා මට කියන්න දෙවියන් වහන්සේ ඔයාලට විශේෂ වූ ආලේපයක් දීලා තියෙනවා. எனக்கு அந்த அபிஷேகத்தை நீங்க கொடுக்கணும். අනේ ඒ ආලේපය අපිටත් දෙන්න ඕනේ. முடியாது. ஏன் தெரியுமா? බෑ එහෙම කරන්න. முன்னுக்கு பார்த்துக்கிட்டு மட்டும்தான் மனுஷனால ஓட முடியும். ඇයි දන්නවද අපිට තියෙන්නේ ඉස්සරහා බලාගෙන දුවන්න විතරයි. ඒක තමයි මිනිස්සුන්ට පුළුවන්නේ. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பின்னுக்கு பார்த்துட்டு ஐயோ பழைய ஃப்ரெண்ட்ஸ், හැබැයි අද බොහෝ දෙනෙක් පිටිපස්ස බලන අයියෝ මගේ පරණ යාළුවෝ. இஸ் மை மேங்கோ ஃப்ரெண்ட் ஆனே, එයා මගේ හොඳම අඹ යාළුවානේ. நான் அப்படி விட்டுட்டு போக முடியும்? එහෙම අතල්ලා යන්න පුළුවන්ද? We were so close la. එයා හරි සමීපයි යන්නේ. No, we are so close ඔව් la. අපි හරි සමීපයි. ஓ, எப்படி நான் அவர் கூப்பிடுற நேரம் நான் போகாம இருக்கிறது? අනේ එයා කතා කරද්දි කොහොමද මම යන්නේ නැතුව ඉන්නේ? ஓ, ஒன் சண்டே தானே நான். එක ඉරුදිනයිනේ. அந்த ஒரு ஒன் சண்டே மட்டும் நான் சர்ச்சுக்கு போகாம என் ஃப்ரெண்டோட வெட்டிங்ஸுக்கு நான் போயிடுறேன். ඒ එක ඉරිදාවක් විතරක් මම මගේ යාළුවාගේ වෙඩින් එකට ගිහිල්ලා එනවානේ. ஒன் சண்டேலா එක සන්ඩේ කන්නේ. பின்னானவைகளை நோக்கி. පිටිපස්ස බලාගෙන. அவன் விட மாட்டான், இழுத்துக்கிட்டே இருப்பான். එයා අතාරින්න එයා ඇදගෙනම ඉන්නවා. நம்மளுக்கும் ஆசை, අපිටත් හරි ආසයි. ஹாப்பி வெட்டிங். හැපි වෙඩින් නේද? புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? ஸோ எங்களுடைய வாழ்க்கையிலே අද අපේ ජීවිතේ பின்னானவைகளை அந்த சனியை போய் தொலைஞ்சிச்சின்னு விட்டுறணும். හෙන හුරා නැති වෙලා ගියපොතින් කියලා පිටිපස්ස දෙය අතහැරලා දාන්න ඕනේ. அது நீங்கள் சொல்லுவ சில நேரம் கோவம் வர்ற நேரம் ஒரு இதொன்று வரும் தானே நம்மளுக்குள்ள அப்படின்னு. கோவம் வர்ற நேரம் අපිට අර එනවනේ ඇතුලෙන් එක මේ එක කරව තරහ එද්දි. ஒரு ஆவி ஒன்று வரும் அந்த நேரம். ආත්මයක් එන වෙලාවේ. அந்த நேரம் நான் பாஸ்டர், எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் இருக்கு, நான் சர்ச்சில் பாஸ்டர் மூப்பர், இதெல்லாம் ஒரு ஞாபகம் வராது. ඒලා මම සභාව වැඩි මාල්ලේ මම සභාවේ පාස්ටර් කෙනෙක් කරාවේ ඒ මොකුත් නැහැ. ஒரு மிருகம் ஒன்று எலும்பு தானே, එනවා. அந்த மிருகத்தை முதல்ல கொல்லணும். ඉස්සරෝම ඒ තිරිසනාව මරලා ඉන්න ඕනේ. அந்த மிருகத்தை கொன்னாதான் நம்ம உயிரோட நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ඒ තිරිසනා මරලා හිටියොත් තමයි අපිට හොඳ කිතුණෙක් විදිහට ලස්සනට ජීවත් වෙන්න පුළුවන්. புரிகிறதா நான் என்ன சொல்லுகிறேன் என்று? තේරෙනවද මම මොනවද කියන්නේ කියලා? உங்களுடைய கடந்த காலம் நல்லதா இருக்கட்டும், ඔබේ පසුගිය කාලේ හොඳ දෙයක් වෙලා තිබ්බදෙන් கெட்டதா இருக்கட்டும், ඒක නරක දෙයක් වෙච්චදෙන් அது ரெண்டையுமே மறந்துருக்கு. ඒ දෙකම අමතක කරලා දාන්න. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரா, நல்லவைகளை மாத்திரம் ஞாபகமாய் வைத்துக்கொண்டு இலக்கை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்றாரா? මෙතන දෙවියන් වහන්සේ කියන හොඳ දේවල් විතරක් පරණ හොඳ දේවල් විතරක් මතක තියාගෙන ඔබේ අරමුණ කරා දුවන්න කියලා. கடந்தது எதுவா இருந்தாலும் மறந்துடணும், அவ்வளவு. පරණ දේවල් මොකක් වුණත් ඒක අමතක කරලා දාන්න ඕනේ. இப்போ கல்யாணம் கட்டினது நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? දැන් ඔබ හිතනවානේ මේ විවාහය හොඳ දෙයක් කියලා. அதையும் மறந்துடுங்க. ඒකත් අමතක කරලා දාන්න. கல்யாணத்தையும் மறந்துடுங்க. நான் கல்யாணம் கட்டினா ඒ විවාහය අමතක කරලා මොකම කසාද වෙන්දද? இலக்கை நோக்கி ஓடணும். ඔබේ අරමුණ බලා දුවන්න. அதுக்காக புது பொம்பளைக்காக ஓடுறது இல்ல. එහෙම කියලා අලුත් මේ බිරිඳක් උදෙසා දුවන්න එපා. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட வேண்டும். දෙවියන් වහන්සේ අපිට දුන්නු ඉලක්කය දිහා බලාගෙන දුවන්න. இன்றைக்கு பழைய காரியங்களை வச்சே பிசாசு எங்களை ஒரே இடத்துல வச்சிருக்கான். අද පරණ දේවල් තියලම යකා අපිව එකම තැන තියලා එහෙමම තියලා තියෙනවා. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? හැබැයි දෙවියන් වහන්සේ කොතරම් යහපත් උතයන් වහන්සේ දන්නවද? எங்களுடைய ஆண்டவர் மன்னிக்க தெரிந்தவர், අපේ දෙවියන් වහන්සේ සමාව දෙන්න දන්නා උතයන් වහන්සේ, மறக்க தெரிந்தவர். ඒ වගේම අමතක කරන්න දන්නා උතයන් වහන්සේ. புரியுதா? තේරෙනවද? ஒரு வசனத்தை வாசிப்போம். තව පදයක් කියමු අපි. எபிரேயர் Hebrew 8வது அதிகாரம் 12வது வசனம்.
8වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදය. ஏனெனில் நான் அவர்கள் நியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்கள் அநியாயங்களை நியாயங்களை இல்லை அநியாயம் அநியா அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நியாயம் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். එසේය මම ඔවුන්ගේ අධර්මිෂ්ඨකම් ගැන කරුණා කරන්නෙමි. ඔවුන්ගේ පවුද තවත් සිහි නොකරන්නෙමි ස්වාමීන් වහන්සේ කියන සේක. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றால் බලන්න දෙවියන් වහන්සේ කොතරම් යහපත් උතන් වහන්සේද කියනවා නම් ஏன் நாம செய்யற அநியாயங்களுக்கு நம்மளெல்லாம் துண்டு துண்டா வெட்டி போடணும். අපි කරන අධර්මිෂ්ඨකම් වලට අපිව කෑලි කෑලි කපන්න ඕනේ. எங்களெல்லாம் சிலுவையில் அறையணும். අපිව තමයි කුරුස යන ගහන්න ඕනේ. அந்த முள்முடியெல்லாம் போடணும். අර කටෝට්නු දාන්න ඕනේ. நம்மளை அறையணும். අපිට ගහන්න ඕනේ. இந்த சாட்டையில் அடிச்சு பிச்சு எடுக்கணும். අපි අර කසෙන් ගහලා අපේ හැම ගලවලා ගන්න ඕනේ. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? හැබැයි දෙවියන් වහන්සේ මොනවද කරා කියන්නේ? இயேசு கிருபையாய் மன்னித்து උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපිට සමාව දීලා அவர்கள் பாவங்களையும் අපේ පාපයන්නුත් அக்கிரமங்களையும் ඒ වගේම අධර්මිෂ්ඨකමුනුත් இனி இனி තවත් මින්පස්සේ. තවත් நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். සිහි නොකරනවා කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. இனி நான் நினைக்க மாட்டேன். තවත් මම සිහි කරන්නේ නැහැ. புரியுதா? තේරෙනවද? உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்களை சிலுவையிலே ஆண்டவர் ஏற்று மரித்து எங்களுக்கு இரட்சிப்பு கொடுத்தாரு தானே? අපේ අධර්මිෂ්ඨකම් නිසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ මැල්ල අපිව නිදහස් කරා නේද? இனி அதை மறந்து விட்டார். இனி அது அவருக்கு ஞாபகம் இல்லை. තවත් ඒක උන්වහන්සේට මතක නැහැ. උන්වහන්සේ කමතක කළා දැම්මා. புரியுதா? තේරෙනවද? அன்பானவர்களை இந்த சுபாவம் எங்களுக்கு இருக்கணும். ප්‍රේමවන්තයනි මේ தত্ত্বය මේ ස්වභාවය අපිට තියෙන්න ඕනේ. சில பேரை மன்னிக்கிறீங்க සමහරු සමාව දෙනවා. ஆனா மறக்கிறீங்க இல்லை. හැබැයි අමතක කරන්නේ නැහැ. புரியுதா? තේරෙනවද? சில பேர் සමහරු மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ඒක මනස ඇතුළෙම තියාගෙන ඉන්නවා. மன்னிப்பு கொடுக்குறீங்க සමාව දෙනවා. ஆனா மூளையில எங்கேயோ ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ஒரு 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 தூரம் இருக்கு. හැබැයි ඇතුළේ තියෙන පොඩි පොඩි දුරස්ථභාවයක් අපි තියාගමු. நம்ம ஒரு அளவா இருந்திருக்கோம். අපි ගානට ඉමු. புரியுதா? තේරෙනවද? ஆனா எங்களுடைய ஆண்டவர் அப்படி இல்லை. හැබැයි අපේ දෙවියන් වහන්සේම නෙමෙයි. எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து மறக்கிற தேவன். අපේ අධර්මිෂ්ඨකමුණුත් පාපයනුත් සමාව දීලා අමතක කරලා දැම්මා. ஆண்டவருடைய சுபாவத்துல நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ ස්වභාවයට එහෙම නැත්නම් උන්වහන්සේ ස්වරූපයට අපි යමවලා තියෙනවා. ஆனா இன்னைக்கு அதை இழந்து போயிருக்கிறோம் நிறைய பேர். හැබැයි අද අපි ඒක නැති කරගෙන ඉන්නවා. புரியுதா? எங்கள நிறைய பேர் நாங்க இழந்து போயிட்டோம். අද අපි බොහෝ දෙනෙක් අපිව නැති කරගෙන ඉන්නවා. எப்படி ஆண்டவர் எங்களை படைத்திருக்கிறாரோ அந்த படைப்பினுடைய அழகை இழந்து விட்டோம். කොහොමද දෙවියන් වහන්සේ අපිව මැව්වේ අලංකාරීත්වය අපි නැති කරගෙන ඉන්නවා. ஆண்டவர் என்னத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை மறந்து விட்டோம். දෙවියන් වහන්සේ මොනවද අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ අපි ඒක අමතක කරලා දාලා ඉන්නවා. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ ඔබත් මාත් සමග කතා කරන කාරණා මොකක්ද දන්නවද? நீ பழையவைகளை மறந்து எழுந்திரு. ඔබ පරණ දේ අමතක කරලා දාලා නැගිටින්න. இன்னும் அந்த பழசுகளையே பிடிச்சிக்கிட்டு நீ உட்கார்ந்து இருந்தன்னா තාමත් ඒ පරණ දේ අල්ලගෙන ඔබ ඉඳගෙන ඉන්නවා නම් உனக்கு விடுதலை கிடையாது. ඔබට නිදහසක් ලැබෙන්නේ නැහැ. உனக்கு சுகம் கிடைக்காது. ඔබට සුවය නැහැ. உன்னுடைய நோய்கள், உங்களுடைய தேவைகள், உன்னுடைய கடன் பிரச்சனை எதுக்குமே பதில் கிடைக்காது. ඔබේ ඒ අවශ්‍යතා ඔබේ ණය ප්‍රශ්න ඒ කිසිම දෙයකට ඔබට නිදහසක් නැහැ. ஆண்டவர் 38 வருஷமா முடியல ஆண்டவரே. ස්වාමිනේ අවුරුදු 38 පුරාවට බැරි වුණා මට. நான் நித்திய காலமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். හැබැයි දෙවියන් වහන්සේ කියනවා සදා කාලෙන් සදා කාලට ඉන්නව තැන් වහන්සේ. என்ன ஒரு காலத்துக்கு நீ மட்டுப்படுத்தாதே. මාව කාලයකට ඔබ සීමා කරන්න එපා. 38 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு செகண்ட்ல சுகத்தை கொடுக்க முடியும். ඒ අවුරුදු 38 පුරාවට ලැබුවා වූ ඒ දේ දෙවියන් වහන්සේට එක තප්පරෙන් සුව කළා දාන්න පුළුවන්. உங்களுடைய பார்வைக்கு ඔබේ බැල්මට முடியாது. බෑ. இது ஒரு நாளும் தீராது. මේක කවදාවත් විසඳෙන්නේ නැහැ. இது ஒரு நாளும் முடிவுக்கு வராது. මේකේ අවසානයක් කවදාකවත් වෙන්න බෑ. ஆனால் எங்களுடைய தேவனுடைய பார்வையிலே හැබැයි අපේ දෙවියන් වහන්සේගේ බැල්මේ ஒரு செகண்ட் போதும் எங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றும். එක තප්පරයක් ඇති ඒ හැම දෙයක්ම උඩු යටි කර කරන්න. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට?
இந்த இடத்துல ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். අපි හැම කෙනෙක්ම නැගී සිටිමු. தலைப்பே அதுதான், எழுந்திரு. මේක තමයි මාතෘකාව නැගිටින්න. யார் யாருக்கு நீங்க என்னென்ன நிலைமையில இருக்கிறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். කවුරු කවුරු ඔබ ඔබ මොන මොන තත්ත්වෙ ඉන්නවද කියන එක ඔබ දන්නවා. கெட்ட பழக்க வழக்கங்களா இருக்கலாம், පන්න නරක පුරුදු වෙන්න පුළුවන්. சில விட முடியாத பழக்க வழக்கங்களா இருக்கலாம், සමහර අතාරින්න බැරි පුරුදු වෙන්න පුළුවන්. மன்னிப்பு கொடுக்க முடியாத விஷயங்களா இருக்கலாம். සමාව නොදෙන කාරණා වෙන්න පුළුවන්. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், ඔබ ඔබේ ජීවිතේ තියාගෙන ඔය ණය ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. தீராத நோயா இருக்கலாம், ඒ වගේම සුවයක් නැති රෝග වෙන්න පුළුවන්. தீர்வே இல்லாத குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். ඒ විසඳුමක් නැති පෞල් ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நம்பு. දෙවියන් වහන්සේ අද ඔබට කියනවා මගේ වචනය විශ්වාස කරන්න. Get up, எழும்பு. නැගිටින්න. நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்பு. ඔබ ඉන්නව තත්ත්වේ ඉඳලා නැගිටින්න. எழும்பு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். නැගිටින්න ඊටු ටික මම බලා ගන්නවා. புரியுதா? ஆண்டவரை நம்புகிறவர்களாய் දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන අය විදිහට உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட, ඔබ එක් එක්කෙනාගේ ගත කරන්න ඔය ඉන්නව තත්ත්වය දැන් දෙවියන් වහන්සේට කියන්න. ஆண்டவரே ස්වාමිනේ எனக்கு இதுல இருந்து விடுதலையே இல்லை, ஆனா நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் எழுந்திருக்கிறேன். ස්වාමිනේ මට මේකෙන් විසඳුමක්ම නැහැ. මට පේන්නෙම නැහැ විසඳුමක්. හැබැයි ඔබ වහන්සේගේ වචනය විශ්වාස කළා මම නැගිටිනවා. நான் எழும்புறேன். என்னால முடியாது, ஆனா நான் எழும்புறேன். මට බෑ. ඒ වුණාට මම නැගිටිනවා. எனக்கு கஷ்டம், මට අමාරුයි. என்னால முடியாது, මට බෑ. இது தனியா செய்ய முடியாத ஆண்டவர். මේක මට තනියෙන් කරන්න බෑ ස්වාමිනේ. ஆனாலும் உம்மை நம்பி நான் எழும்புகிறேன். හැබැයි ඔබ වහන්සේ විශ්වාස කළා මම නැගිටිනවා. நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ඔබ වහන්සේ මගේ ජීවිතය වෙනස් කරන්න කියලා. எல்லாரும்